ஸ்பிரிச்சுவல் லைஃப்லே சேர்த்து வாழ்ந்திருக்கிறாங்களா. ஸோ இது மாதிரி ஒன் ஸ்பெஷல் சோல். அப்புறம் 1977 வரைக்கும் கர்நாடகாலே சேவா பண்ணியிருக்கிறாங்களா. மைசூர், பெங்களூர், அப்புறம் வேற வேற ஊர்ல இங்கே சேவா இருந்துச்சு. தமிழ்நாடுல கூட ஊட்டியிலே ஹிருதய புஷ்பா தாதி கூட வந்துட்டு சேவா பண்ணியிருக்கிறாங்களா. மீராபேனுக்கு ரொம்ப நல்ல மெமரி இருக்கு. எந்த வருஷம் வந்தோம் அதெல்லாம் ஓகே, பட் நான் ஊட்டியிலே சேவா பண்ணியிருக்கிறேன், தாதி கூட வந்திருக்கிறோம். அப்புறம் வேற வேற மதுரை கூட வந்திருக்கிறாங்களா, ட்ரிவாண்டம் கூட போயிருக்கிறாங்களா. ஸோ தமிழ்நாடுலே சென்னையிலே அடிக்கடி வராங்களா. சென்னையிலே ஹாப்பி வில்லேஜ்லே பட்டி பண்ணதுக்காக வந்திருக்கிறாங்களா. ரொம்ப வருஷம் முன்னாடி சாதனா பவனுக்கு பதிலே சின்ன டென்ட் ஹால் இருந்துச்சு இல்லையா, சாதனா பவன் அப்புறம் தான் பாபா கட்டினாரு. ஸோ அது ஹால்ல கூட பட்டி பண்ணதுக்காக வந்திருக்கிறாங்களா. கன்னியாகுமரியில கூட பட்டி பண்ணதுக்காக வந்திருக்கிறாங்களா. ஸோ சென்னை அண்ட் தமிழ்நாடு ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் இருக்கிறாங்களா. அப்புறம் 77லே தாதி பிரகாஷ்மணி தீதி எல்லாம் தாதி ஜான்கி ஃபாரின் சேவாக்காக அனுப்புனாங்களா. அந்த டைம் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, ஸோ அங்கே கயானா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லே 5 வருஷம் வரைக்கும் சேவா பண்ணியிருக்கிறாங்களா. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒன் சென்டர் ஆரம்பிக்கணும்னா அந்த டைம் யாருக்கு பிரம்மா குமாரிஸ் பத்தி தெரியாது, இது ட்ரெஸ்ஸே தெரியாது, பிரம்மா குமாரிஸ் என்னே தெரியாது. அந்த காலத்துல வெப்சைட், யூடியூப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோ தியாக தபஸ்யாலே ஸ்லோலி பாபா என்ன சேவா பண்ணி வச்சாரு. அவ்வளோ பிராமன் குழந்தை உருவாக்கணும், எல்லாருடைய கியான் யோகனுடைய பாலனா பண்ணோம், எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டு மதுவன் கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் மலேசியாலே நிறைய சேவா விருத்தி ஆயிடுச்சு. ஸோ மலேசியாலே தாதிஜி அனுப்பியிருக்கிறாங்களா. ஸோ அப்போலேருந்து மலேசியாலே இன்னைக்கு 50 சென்டர்ஸ் இருக்கு. சின்ன ஊர் கிடையாது. 50 சென்டர்ஸ் அண்ட் மலேசியாலே ஏஷியா ரிட்ரீட் சென்டர் இருக்கு. ஸோ அதனுடைய டைரக்டர் இருக்கிறாங்களா. அப்புறம் இங்கே ஸ்ரீலங்காலே ஆல் ஓவர் த வேர்ல்டு போயிட்டே இருக்கிறாங்களா. ஆல்வேஸ் ஆன் டூர் அண்ட் எவர் ரெடி. ஓகே, ஸோ ஸ்பெஷலி பாபானுடைய அன்புலே இப்படி ஆத்மா ஃபுல்ஃபில் ஆகுறாங்களா, திருப்தியா இருக்கிறாங்களா. கியானுடைய சிந்தன், கியான் பாயிண்ட்ஸ் மேலே கவனம் இப்படி கொடுக்கணும். அதனுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒன் மகான் ஆத்மா நம்ம எல்லாருக்கும் ஆக்சுவலி ப்ரோக்ராம் பண்ணும்போது மீராபேன்கா சங்கல்ப் இருந்துச்சு, நான் சாந்திதாம் வருவேன், நான் சென்னை வரணும், நான் சாந்திதாம் வருவேன். ஸோ ஸ்பெஷலி அவர் சங்கல்ப் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறாங்களா. ஸோ நம்ம எல்லாரும் அதனுடைய நிறைய லாபம் எடுக்கும். உங்கள் எல்லாருக்கும் கூட ஹார்ட்டி வெல்கம். எல்லா சென்டர்ஸ்லேருந்து வந்திருக்கிறீங்களா. ஸோ தமிழ்நாடு ஜோன் तरफे मीराबेन के हार्टी वेलकम, स्वागत है, अभिनंदन है. ओम शांति. தேங்க்ஸ் பீனா சிஸ்டர். சுருக்கமான இன்ட்ரடக்ஷன், ஆனால் ஆழமான அவங்களுடைய அனுபவம் என்னென்னங்கிறத பீனா சிஸ்டர் நமக்கு சொன்னாங்க. இப்போ நம்மிடையே மீராபேன்ஜி அவர்களுடைய அனுபவயுக்த தியான கிளாஸ் நமக்கு எடுக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம நோட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா கடந்த 1995லேருந்து நான் மீராபேன்ஜியோடைய கிளாஸ் கேட்டுட்டு வரேன். சென்னையில் கூட சில்வர் ஜூப்ளி ப்ரோக்ராம் நடக்கும்போது வந்திருந்தாங்க. ஆக அந்த கொரோனா பீரியடில் கூட பார்த்தோம், நம்ம டெய்லி ஓஆர்சிலேருந்து அவங்களுடைய வகுப்பை நம்ம கேட்டிருக்கிறோம். ஞான களஞ்சியம், அனுபவ ரீதியாக ஞானத்தை நமக்கு தெளிவாக புரிய வைக்கக்கூடிய அந்த மகான் ஆத்மா மூலமாக இப்பொழுது நாம் மீராபேன்ஜியுடைய கிளாஸ் கேட்கலாம். ஓம் சாந்தி.
ओम शांति। ओम शांति। ओम शांति। Very good evening and welcome to all of you to Baba's home. வெல்கம் சொல்கிறாங்க. பாபா வீட்டுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறாங்க. தீதி, I have been in Tamil Nadu for more than 1 week, visiting different places, enjoying the fragrance of Baba's living flowers in Baba's garden. கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு ஜோனில் பல சென்டர்கள்லையும் பாபாவுடைய பூந்தோட்டத்துடைய பூக்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறாங்க. हिंदी में बोल रहा है। अच्छा, मैंने देखा है कि हर एक के अंदर पुरुषार्थ करने का बहुत अच्छा लगन है। எல்லோரிடமும் முயற்சி செய்வதற்கான அதிகமான ஈடுபாடு பார்த்தேன் நான். और उसके साथ साथ सेवा का भी बहुत उमंग भी है। அதுபோல் சேவை செய்யறதுக்கும் நிறைய எல்லாத்தையும் உமங்க உற்சாகம் இருக்குது. और योग के तरफ भी अटेंशन है। யோகத்திலையும் கவனம் இருக்குது. तो ये अच्छा बैलेंस रख करके आप सभी चल रहे हैं। இப்படி நல்லபடியாக நீங்க பேலன்ஸ் வச்சு நல்லபடியா நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. तो मैं समझती हूँ बाप दादा आप सबसे बहुत खुश होंगे। பாப் தாதா உங்க எல்லாரிடமும் மன திருப்தியோடு இருக்கிறார். क्योंकि हम सबके मन में वर्तमान समय यही इच्छा है कि इतनी पालना ली है बाबा से, तो हम कैसे बाबा की पालना का रिटर्न दें। நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு விருப்பம் இருக்கு. இவ்வளவு பாபா நமக்கு பாலனை கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பா நமக்கு அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் தானே. எல்லார் மனசுலயும் இந்த ஆசை இருக்கு தானே. क्या हम करें என்ன நம்ம செய்யறது? जो बाबा हमारे से खुश हो जाए। நம்ம அப்படி செஞ்சு பாபா நம்ம மேல खुशी அடையணும். तो मैं समझती हूँ हम सबका ध्यान इस पुरुषार्थ के तरफ ही होगा। நம்முடைய கவனம் எல்லாம் இந்த முயற்சி மேல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். तो आज हम इस बात पर ही उठाएंगे एक शब्द, रिटर्न। இன்னைக்கு அந்த ஒரே சப்தத்தை வச்சு நம்ம வகுப்பு எடுக்கலாம். ரிட்டர்ன், திரும்ப செல்வது. रिटर्न जर्नी भी करना है और बाबा को रिटर्न भी देना है। ரிட்டர்ன் ஜேர்னியும் போகணும், பாபாவுக்கும் அவர் செஞ்ச நன்றிக்கு ரிட்டர்ன் பண்ணணும். क्योंकि रोज बाबा मुरली में हम बच्चों को घर जाने का याद दिलाता है। தினம் முரளியில வீட்டுக்கு போகணும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு இல்லையா பாபா. तो उसकी भी तैयारी करनी है அதற்கும் தயாராகணும் தானே. और साथ साथ बाबा को रिटर्न भी देना है। கூடவே பாபாவுக்கும் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். तो जिसके साथ बहुत प्यार होता है ना, எவரிடம் நமக்கு ரொம்ப அன்பு இருக்கிறதோ, तो हम ये जानना चाहते उसको क्या पसंद है। அப்போ யார் மேல அன்பு இருக்கோ அவருக்கு என்ன விருப்பங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் தானே. अगर उसकी पसंदी को हम पूरा करते हैं तो वही वास्तव में रिटर्न है। அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறது தான் அவருக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறது. तो बाबा को क्या पसंद है हम सबसे, நம்ம எல்லாத்தையும் பாபா என்ன விரும்புறாரு, बाबा क्या चाहते हैं हम सबसे, நம்ம எப்படி ஆகணும்னு அவர் விரும்புறாரு. और कुछ नहीं चाहते, सिर्फ यही चाहते कि हम सभी भी बाप समान संपन्न और संपूर्ण बन जाए। பாபாவுடைய முழுமையான விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம எல்லோரும்
சம்பன்ன சம்பூர்ணமாகணும் அந்த விருப்பம் தான் பாபா மனசுல இருக்கு. बाप समान बनकर फरिश्ता होकर बाप के साथ चले. பாப் சமானாகி பரிஸ்தாவாகி பாபா கூடவே பறந்து போகணும். तो सबसे पहले रिटर्न देने के लिए हमको बाबा के कहने अनुसार संपन्न बनना है. முதல்ல நம்ம ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும்? பாபா சொல்ற மாதிரி அவருக்கு சமமாக சம்பன்னமாக நிறைந்தவர்களாக ஆகணும். संपन्न माना कंप्लीट. சம்பன்னம்னா என்ன? முழுமை, கம்ப்ளீட். हर बात में फुल. எல்லா விஷயத்திலையும் ஃபுல்லா இருக்கணும். knowledgeful, blissful, peaceful, powerful. எல்லாத்துலேயும் ஃபுல்லாக இருக்கணும். நாலேஜ்ஃபுல், பீஸ்ஃபுல், பவர்ஃபுல், ஃபுல் எல்லாத்துலேயும் இருக்கணும். तो जो संपन्न होंगी उसमें एक शब्द ऐड जरूर करना है, सदा. அந்த முழுமை நீரை அடையணும், சம்பன்னமாகணும். அப்பப்போ இல்லை, எப்போதும் சதா சம்பன்னமாகணும். सदा knowledgeful, सदा peaceful, सदा cheerful. சதா நாலேஜ்ஃபுல், பீஸ்ஃபுல், பவர்ஃபுல்லாக ஆகணும். तो जो सदा होंगे और संपन्न होंगे वही संपूर्ण अवस्था को प्राप्त कर सकते हैं. யார் சதா சம்பன்னமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சம்பூர்ண நிலையை அடைய முடியும். तो संपन्नता के पहले हमको चाहिए संतुष्टता. அந்த சம்பன்ன நிலையை அடையிறதுக்கு பேஸ்க்கு என்ன இருக்கணும்? திருப்தி இருக்கணும். संतुष्टता. சந்துஷ்டதா, திருப்தி. तो हम सभी अपने आप से पूछें, क्या हम अपने आप से संतुष्ट हैं? உங்களை நீங்களே கேளுங்க மனசுல, நான் எனக்கு நானே திருப்தியா இருக்கிறேனா? सदा संतुष्ट है? எப்போதும் சந்துஷ்டமா திருப்தியா இருக்கிறேனா? कोई है सदा संतुष्ट? யாரா இருக்கிறீங்களா சதா திருப்தியா இருக்கிறவங்க? கையை உயர்த்துங்க. कोई सोच के हाथ उठा. யோசிச்சு கையை உயர்த்துங்கிறாங்க. सदा अक्षर अंडरलाइन है. சதா என்ற சப்தத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. क्योंकि संतुष्ट रहने के लिए फिर हमको चाहिए तृप्ति. அந்த சந்துஷ்டங்க திருப்தி தான். இந்த பரம திருப்தின்னு சொன்னாதான் சந்துஷ்டத்தை. कंटेंटमेंट के पहले आता है सेटिस्फैक्शन. திருப்தி இருக்கணும், அப்பதான் சந்துஷ்டத்தாங்கிற உயர்ந்த திருப்தியை நம்ம அடைய முடியும். और सेटिस्फैक्शन किसको होता है? யாருக்கு திருப்தி இருக்கும்? जो हर बात में फुल होता है. யார்கிட்ட எல்லாம் நிரம்பி இருக்குதோ அவங்க எப்போதுமே எப்படி இருப்பாங்க? திருப்தியா இருப்பாங்க. जैसे आप समझो आप पेट भर के खाना खा लेते हो, पेट भर गया है, फुल हो गया. अगर आपको और कुछ खाने के लिए देते हैं तो आप क्या कहेंगे? सॉरी, आई एम फुल, आई कांट टेक. வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சிருக்குது, அப்புறமும் ஏதோ நல்ல ஐட்டம் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க? ஐயோ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, போதும். तो हम तृप्त हैं, बस अभी कुछ नहीं चाहिए. நான் திருப்தியா சாப்பிட்டுட்டேன், இப்ப வேற எதுவும் वो தேவையில்லை. तो शारीरिक रूप से हो गया. உடலுக்காக அப்படி. तो ऐसी ही हमारी मन की स्थिति भी है. அதே போல நம்ம மனனுடைய ஸ்திதியிலையும் அந்த திருப்தி ஃபுல்லா இருக்குதா? हम सदा भरपूर रहते हैं. எப்போது நிரம்பி இருக்கிறோமா? हमको कुछ नहीं चाहिए, நமக்கு எதுவுமே வேண்டாம், हमको सब कुछ मिल गया. எல்லாம் இங்க கிடைச்சாச்சு. एक बाप मिला तो सब कुछ मिल गया. ஒரு பாபா கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சு விட்டது. तो हमको और कोई की जरूरत ही नहीं. வேற எதுக்கும் நமக்கு அவசியமே இல்லை. तो ऐसे हमारे अंदर फीलिंग होना चाहिए. அப்படிப்பட்ட ஃபீலிங் நமக்குள்ள फिर இருக்கணும். हमारी नजर कहाँ भी नहीं जाएगा. அப்பதான் நம்ம கண்ணு எங்கேயும் போகாது. कहाँ भी कोई अट्रैक्शन, कोई मोह, कोई ममता, कुछ नहीं होगा. கவர்ச்சி, மோகம், மம்தா எங்கேயும் நம்ம கண்ணோ பார்வையோ போகாது. बेहद का वैराग्य सहज आ जाएगा.
எல்லையற்ற வைராக்கியம் எளிதாக வந்துவிடும். तो पहले चाहिए भरपूर, முதல்ல நிரம்பணும். उसके लिए एक विशेष अटेंशन रखना है, एक बाप से ही लेना है और सबको देना है. இதுக்கு ஒரு கவனம் நீங்க வைக்கணும். எதுவா இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு பாபாட்டேந்து தான் வாங்கணும், அதை எல்லாருக்கும் हम கொடுக்கணும். एक भूल करते हैं. இந்த தவறு நம்ம செய்யறோம். क्या भूल करते हैं? एक बाप से तो लेते हैं, औरों से भी लेने की इच्छा रख देते हैं. ஒரு பாபாட்டேந்து எல்லாம் வாங்கிக்கிடுறோம், பிறகு மற்றவங்கள்ட்டையும் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வைக்கிறோம். இந்த தப்பு பண்றோமா? और वो क्या सीख सकते हैं हमको? அவங்க என்ன கொடுத்துருவாங்க பாபாவோட वो அதிகமா? भी जो बाबा से लिया हुआ है वही देंगे. அதுவும் கூட யாராவது கொடுக்கறாங்கன்னா பகவான் பாபா கொடுத்ததுதான் அதை உங்களுக்கு तो क्यों தரப்போறாங்க. नहीं हम बाबा से डायरेक्ट ले लेवे? அப்ப நம்ம ஏன் டைரக்டா பாபாட்டேந்து வாங்க கூடாது? तो ये आदत छोड़ दे आज के दिन, इनसे दूसरों से लेने की आदत. இன்னைக்கு அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. பிறர்கிட்டேந்து வாங்கணுங்கிற பழக்கத்தை விட்டுடுங்க. बस एक से ही लेना है और सबको देना है. போதும், ஒருத்தட்டேந்தே வாங்குங்க, எல்லாத்துக்கும் அதை கொடுங்க. तो सदैव हम भरपूर रहेंगे, அப்பதான் நம்ம நிரம்பியவர்களாக ஆக முடியும். क्योंकि बाबा जो देने वाला है वो सिर्फ देता है, लेता कुछ नहीं है हमारे से. ஏனென்றால் பாபா ஒருத்தர் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நம்மகிட்டேருந்து எதுவுமே வாங்க மாட்டார். तो इसलिए हम भरपूर रहते हैं. அதனால நம்ம எப்பவுமே நிரம்பி இருப்போம். मनुष्य क्या करते हैं? एक देते हैं 10 ले लेते हैं, மனிதர்கள் ஒன்றை கொடுத்துட்டு 10 வாங்க பார்ப்பாங்க. तो हमको खाली कर देते हैं. நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஒன்றை கொடுத்துட்டு 10 வாங்கிடுவாங்க. तो हमारा कंप्लेंट ही रहता है. கம்ப்ளைண்டாக தான் இருக்கும், யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் தான் நமக்கு. तो जो कंप्लीट संपन्न आत्मा है, न वो किसी का कंप्लेंट करेंगे, न उसका कोई कंप्लेंट करेगा. கம்ப்ளீட் ஆத்மா பிறரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க மேலேயும் யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. அதான் கம்ப்ளீட் ஆத்மா. क्योंकि उनको कुछ चाहिए नहीं, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. उनको कुछ लेना ही नहीं किसी से, எதையும் எவர்கிட்டேருந்தும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. देना ही देना है. கொடுத்துட்டே இருக்கணும். तो हम भी ये अभ्यास करें. இந்த அபியாசம் நாம செய்யணும். इसको ही बाबा कहते हैं दातापन. இதுக்கு தான் வள்ளல் குணம் சொல்லப்படுது. भविष्य में तो हम देवता बनेंगे, परंतु अभी हमको दाता बनना है. எதிர்காலத்துல தேவதை கொடுக்கக்கூடிய தேவதை ஆக போறோம். ஆனா வருங்காலத்துல இப்போ கூட நம்ம கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகணும். तो कई बार बाबा हंसी में कहता है, देने वाला बाप थकता नहीं है, लेने वाले बच्चे थक जाते. பாபா அடிக்கடி ஒரு ஜோக்கா சொல்லுவார், கொடுக்கக்கூடிய வள்ளலுக்கு கை வலிக்கல, டயர்ட் ஆகல, வாங்கக்கூடிய குழந்தைகள் என்ன ஆயிடுறாங்க, வாங்கி டயர்ட் ஆயிடுறாங்க. तो आप लोग थक गए हो क्या लेने में? நீங்கள் டயர்ட் ஆயிட்டீங்களா பாபாட்ட இருந்து வாங்குறதுல? इसलिए मनुष्यों से भी लेना चालू कर देते. அதனாலதான் மனிதர்கள்ட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. तो आज से लेकर ये पाठ पक्का कर लो. இன்னிலிருந்து இந்த பாட்டை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்கள். मुझे संपन्न आत्मा बनना है, तो एक से ही लेना है और सबको देना है. இந்த விரதம் எடுத்துக்கோங்க. நான் சம்பன்ன நிறைந்தவனா ஆகணும், அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்கணும், அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். तो संपन्न आत्मा ऑटोमेटिकली संपूर्ण बन जाते. நிரம்பிய ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா சம்பூர்ணமாயிரலாம். तो संपूर्णता माना देवता, சம்பூர்ணதா என்றாலே தேவதை, संपन्नता माना फरिश्ता. சம்பனம் என்றால் பரிஸ்தா, तो நிறைந்தவர்கள் फरिश्ता सो देवता. பரிஸ்தாவாக ஆகிதான் தேவதையாக ஆகணும். तो बाबा चाहते हैं अभी हम सभी संपन्न भी बने और संपूर्ण भी बने. பாபா இதைத்தான் விரும்புறாரு, நம்ம எல்லோருமே சம்பன்னம் நிறைந்தவர்களாகணும், சம்பூர்ணமாக तो ஆகணும். ये नंबर 1 रिटर्न देने की तरीका. இதுதான் நம்பர் 1 பாபாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். और दूसरी तरीका है, बाबा और कुछ नहीं चाहता है. बाबा कहते हैं आपका बाबा के साथ बहुत प्यार है ना, सिर्फ टर्न कर दो. பாபா என்ன சொல்றாரு, அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு பாபா மேல அன்பு இருக்கு தானே, லவ் இருக்கு தானே, அப்ப டர்ன் பண்ணுங்க. நீங்க क्या टर्न करना है? எதை டர்ன் பண்ணணும்?
अपने पुराने संस्कार स्वभाव को परिवर्तन कर दो. நம்முடைய பழைய சுபாவம் சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றி கொள்ள வேண்டும். இதுதான் டர்ன் பண்றது. क्योंकि जब तक हम अपने पुराने संस्कार को परिवर्तन नहीं करते तो संसार ये हमारा परिवर्तन नहीं होगा. நமக்குள்ள அந்த சம்ஸ்கார பரிவர்த்தனை டிரான்ஸ்ஃபர் செய்யவில்லை என்றால் உலக மாற்றமும் ஏற்படுவதற்கு வழி இல்லை. तो चेक करके देखो चेक कि பண்ணி कौन பாருங்க. सा मेरा पुराना संस्कार है अभी तक भी हमने पॉकेट मनी के रूप में छिपा के रखा है. நல்லா செக் பண்ணி பாருங்க. இன்னும் நமக்குள்ள எந்த பழைய சம்ஸ்காரம் மறைச்சு வச்சிருக்கிறோம், அதை விடாம பிடிச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க. वो ही संस्कार बार बार माया के रूप में विघ्न बन के आता रहता है. அந்த சம்ஸ்காரம் தான் மாய ரூபத்துல அடிக்கடி தடங்களை கொண்டு போடுது. तो बाबा कहते वो संस्कार को यज्ञ में आहुति डाल दो. அந்த சம்ஸ்காரத்தை பாபாவுடைய யஜ்யத்துல ஆகுதி போட்டுருங்க. So उसको कहते हैं टर्न करना. இதுக்கு பேர் தான் டர்ன் ஆகிறது. तो यही रिटर्न है. இதுதான் பாபாவுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கிறது. டர்ன் ஆகி ரிட்டர்ன் கொடுக்கணும். हर एक तो जानते ही है क्या अपने अंदर कड़ा संस्कार है, स्वभाव है. உங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்குள்ள என்ன கடுமையான சம்ஸ்காரம் சுபாவம் இன்னும் இருந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் மனசுல उसको தெரியும். बाबा बाबा क्या क्या अर्पण कर दो. இத பாபாவுக்கு முன்னாடி அர்ப்பணம் செய்துடுங்க. ये दूसरी बात இது रिटर्न करने का. இது ரெண்டாவது விஷயம், ரிட்டர்ன் கொடுக்கிறது. और तीसरी बात बाबा कहते हैं कि आपने हमको इतनी साल बुलाया, बाबा आओ मिलने के लिए साकारी शरीर में, साकारे तन में, मैं आता ही रहूं. நானு நீங்க எல்லாம் கேட்டீங்க, பல வருஷமா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. நான் சாகார ரூபத்துல சாகாரியா இருக்க உங்களை சந்திக்க வந்துட்டேன். 55 years நான் வந்து 55 வருஷமா बाबा आते रहे. பாபா வந்துகிட்டே இருக்கிறாரு. तो अभी बाबा कहते हैं तुम मेरे पास आ जाओ. இப்போ பாபா சொல்றாரு நான் மேல உட்கார்ந்துக்கிட்டேன், இப்ப என்கிட்ட வாங்க. நீங்க वरना तुम सूक्ष्म वतनवासी बन जाओ. நீங்க சூட்சுமவதனவாசியாக ஆயிடுங்க. बनना आता है सूक्ष्म वतनवासी. சூட்சுமவதனவாசி பண்ணதுக்கு தெரியுமா உங்களுக்கு? तो எப்படி हम ஆகணும்? सभी सूक्ष्म वतनवासी बन जाएंगे तो बाबा के साथ सारा दिन ही मिलन बनाते रहेंगे. நம்ம சூட்சுமவதனவாசி ஆயிட்டோம்னா முழு நாளும் சூட்சுமவதனத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அவரை तो कैसे बनेंगे सूक्ष्म वतनवासी? எப்படி சூட்சுமவதனவாசியாக ஆகிறது? देखो साकार बाबा कैसे बना सूक्ष्म वतनवासी. சாகார் பாபா எப்படி ஆனாரு? साकार में थे ना, சாகாரத்துல இருந்து இருந்தாரு. तो एक सेकंड में आकारी बन गए. ஒரு செகண்ட்ல சாகாரத்துல இருந்து ஆகாரத்துக்கு போயிட்டாரு. सिर्फ ये ड्रेस चेंज कर दिया. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான். ये व्हाइट ड्रेस से लाइट ड्रेस में बदल कर दिया. இந்த ஒயிட் ட்ரெஸ்ல பைஜாமா ஜிப்பான இருந்தவரு லைட் ட்ரெஸ் அணிஞ்சிட்டாரு. सो देश भी बदल गया तो वेश भी बदल गया. தேசத்தையும் மாத்திக்கிட்டாரு, வேஷத்தையும் மாத்திக்கிட்டாரு. Change the dress, address change. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாரு, தேசத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. वेश बदल दिया तो देश बदल गया. வேஷம் மாறிச்சு, தேசமும் மாறிடுச்சு. तो इसलिए हम कहते हैं ना कि बाबा गया नहीं है, அதனால பாபா போகல, बाबा है. பாபா இருக்கிறார். परंतु सूक्ष्म वतन में और फरिश्ते के रूप में. ஆனா சூட்சுமவதனத்துல பரிசா ரூபத்துல இருக்கிறார் பாபா. जिसको भी जितना समय मिलना चाहे मिल सकते हो. எவ்வளவு நேரம் வேணுமோ 24 hour கூட நீங்க சந்திக்கலாம். तो बाबा इतनी साल से इंतजार कर रहा है. இவ்வளவு காலமா பாபா நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே बच्चे இருக்கிறார். आएंगे, हम सब मिल करके साथ में जाएंगे. குழந்தை எல்லாம் வருவாங்க, சூட்சுமத்துக்கு சேர்ந்து போலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே तो இருக்கிறார். रिटर्न देना माना बाप समान सूक्ष्म वतन वासी बनना. மூணாவது ரிட்டன் என்ன? பாப் சமான் சூட்சுமவதனவாசி பரிசாவாக ஆகணும். वो कैसे बनेंगे? எப்படி ஆகிறது? कैसे बनेंगे? எப்படி ஆகிறது? अव्यक्त कैसे बनेंगे? அவ்யக்தம். ऐसा नहीं कि शरीर छोड़ करके चले जाना है. சரீரத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்படி கிடையாது. नहीं, शरीर में रहते हुए
अव्यक्त स्थिति, फरिश्ता स्थिति का अनुभव करना। சரீரத்தில் இருந்து கொண்டே அவ்வக்த பரிசா ஸ்திதியை அனுபவம் செய்யணும். तो फरिश्ता किसको कहा जाता है? பரிசான்னு எதை சொல்லலாம்? फरिश्ता माना डबल लाइट। பரிசா என்றால் டபுள் லைட். प्रकाश भी है और प्रकाशमय काया में भी है। ஒளி ஒளிமயமான உடல். फरिश्ता माना ही जिसका सब रिश्ता और रास्ता एक बाप के साथ। அவர்களுக்கு வழியும் அவருக்கு ஒரு பாபாவும் ஒன்றே தான். फरिश्ता माना जिसका बुद्धि रूपी पांव शरीर रूपी पृथ्वी से ऊपर उठा हुआ हो। சரீரம் என்ற இந்த உடல் என்ற மண்ணிலிருந்து அந்த புத்தி என்ற கால் மேலே போகணும். फरिश्ता माना उड़ती कला। பரிசா என்றால் பறக்கும் கலையில் இருப்பவர்கள். तो आपको चेक करके देखो, செக் பண்ணி பாருங்க. बाबा के साथ हमारा इतना प्यार है तो हम ये फरिश्तेपन की स्थिति का अनुभव कितना समय करते। உண்மையிலே பாபாட்ட நமக்கு அன்பு இருந்ததுன்னா எவ்வளவு நேரம் நம்ம பாபாவுடைய பரிசா ஸ்திதி நிலையை அனுபவம் செய்யறோம்னு பார்க்கணும். फरिश्तों की भाषा क्या होती है? பரிசாக்களுடைய பாஷை என்ன? इशारों की भाषा, சைகை மூலமா புரிஞ்சு கொள்ளணும். சமிக்ஞை மூலமா. साइलेंस लैंग्वेज, சைலன்ஸ் அமைதியான லாங்குவேஜ். सब कारोबार चलता है। எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும். तो हम सबको मिलकर के अभी ऐसे फरिश्ते स्थिति को अपनाना है जो ये स्थूल वतन ही सूक्ष्म वतन में परिवर्तन हो जाए। அப்படி நம்ம பரிசா ஸ்திதியை அனுபவம் பண்ணணும். இந்த ஸ்தூல வதனம் இங்கேயே பரிசா வதனத்தை கொண்டு வந்துடணும். तो फिर हम सब मिलकर के परंदाम जाएंगे। பிறகு நம்ம எல்லாரும் பறந்து பாபா கிட்ட பறந்தாம் போயிடலாம். तो जल्दी जल्दी हमको सूक्ष्म वतन वासी बनने का लक्ष्य रखना है। விரைவாக சூட்சும வதனவாசி ஆகிறதுக்கு நம்ம லட்சியம் यहाँ வைக்கணும். रहते हुए भी फरिश्ता। இங்க இருந்து கொண்டே பரிசா. और चौथा, बाबा को रिटर्न कैसे देंगे? क्या नालाவது देंगे बाबा को? நாலாவது ரிட்டன் என்ன கொடுக்க போறீங்க பாபாக்கு? तो बाबा ने इतना ही बोला है कि जैसे बाबा ने हम सब आत्माओं को प्यार से जन्म दिया, எப்படி பாபா நமக்கு அன்பான ஜென்மம் கொடுத்திருக்கிறார். तो ऐसे ही परमात्म प्यार द्वारा अनेक आत्माओं को परमात्मा के समीप लाओ। அதுபோல அநேக மற்ற ஆத்மாக்களை பாபாவுடைய அருகில பரமாத்மா அருகில கொண்டுட்டு வரணும். तो जितनी आत्माएं परमात्मा को समीप लाएंगे उतना आपको परमात्मा का प्यार एक्स्ट्रा मिलेगा। எத்தனை பேரை நம்ம பாபாவுடைய அருகில கொண்டுட்டு வரோமோ அந்த அளவுக்கு பாபாவுடைய அன்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். बस हमको यही अभी तात और लात लगी रहे, बाबा को रिटर्न देना है। இப்ப எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு ஆவல் அதிகமா இருக்கணும். நான் பாபாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். बाबा से इतनी अव्यक्त पालना ली है, பாபாட்ட இருந்து எவ்வளவு அவ்யக்த பாலனை எடுத்திருக்கிறோம். तो कम से कम बाबा की शुभ इच्छाओं को आशाओं को पूर्ण करके आशा की दीपक बनना है। அதுக்காக ரிட்டர்ன் என்ன பண்ணணும்? பாபாவுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றி ஆசையினுடைய தீபமாக ஆகணும். बाकी रही रिटर्न जर्नी की बात। அடுத்தது ரிட்டர்ன் ஜெர்னி போகலாமா? तो रिटर्न जर्नी के लिए क्या तैयारी करनी है? அதற்கு நம்ம என்ன தயாராகணும்? ரிட்டர்ன் ஜெர்னிக்கு सबसे पहले मैं पूछना चाहती हूँ आप सबसे, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். घर जाने के लिए तैयार हो? முதல்ல வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா நீங்க? या இருக்கிறவங்க ये கையை दुनिया உயர்த்துங்க. मायावी दुनिया अच्छी लगती है? இல்ல இந்த மாயா உலகம் நல்லா இருக்குதா? ये अच्छी लगती है क्या? நல்லா இருக்குல்ல இந்த உலகம்? रंगे बिरंगेली दुनिया, கலர்ஃபுல் வேர்ல்டு. हाँ, इस दुनिया से जाना है घर? போணுமா? जाना है? போணுமா? अच्छा अच्छा, तो सबसे पहले हमको ये रियलाइजेशन होना चाहिए, तो हम कैसे आए थे उस घर से? அந்த ரியலைசேஷன் வேணும் உங்களுக்கு. வீட்டிலேருந்து வரும்போது எப்படி வந்தோம்,
हम आत्माएं जब घर से आए थे ना, तो पवित्र आत्मा सतो प्रदान की स्थिति से आए थे। சத்தோ பிரதானமாக பவித்திரமான ஆத்மாவாக வீட்டிலேருந்து இங்கே வந்தோம். तो हमको फिर से वो स्थिति अपनानी है। இப்போ அந்த ஸ்திதியை நம்முடையதாக இப்பொழுது நாம் ஆக்கிக்கொள்ள और வேண்டும். मोस्ट इम्पोर्टेंट पवित्रता, மிகவும் முக்கியமானது தூய்மை, பவித்திரதா. बिना पवित्रता के कोई भी घर जा नहीं सकते। பவித்திரமாகாமல் ஒருவரும் வீட்டுக்கு திரும்ப முடியாது. तो सबसे पहली तैयारी घर जाने के लिए संपूर्ण पवित्रता की धारणा। சம்பூர்ண பவித்திரதாவுடைய தாரணை தான் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய तो संपूर्ण पवित्रता की धारणा से हमारा योग बाबा से पावरफुल रहेगा। पुराना हिसाब किताब सभी चुकतू होगा। हम बाबा के साथ सजनी होकर के घर जाएंगे। சம்பூர்ண பவித்திரம் ஆனாதான் நம்முடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டு பாபா கூட சாஜன் கூட சஜினி பிரியதர்ஷன் கூட பிரியதர்ஷினிகளாக நம்ம வீட்டுக்கு திரும்ப முடியும். பவித்திரதா, சம்பூர்ண பவித்திரதா. और दूसरा, जब हम आत्मा आए थे परमधाम से, कर्मातीत अवस्था से आए थे। அங்கேருந்து வரும்போது அடுத்தது எப்படி வந்தோம்? கர்மாதீத நிலையில வந்தோம் பரந்தாமத்திலிருந்து तो போலும். हमको फिर से कर्मातीत होकर के वापस जाना है। மீண்டும் கர்மாதீதம் ஆகிதான் வாபஸ் வீட்டுக்கு போகணும். तो अभी कोई भी हिसाब किताब नहीं बनाना है नया। புது கணக்கு வழக்கு எதுவுமே ஓபன் பண்ணக்கூடாது. जो हिसाब किताब बना दिया था उसको चुकतू करना है। எந்த கணக்கு வழக்கு இருக்குதோ அதெல்லாம் இப்போ ஒழிச்சிடணும், நீக்கிடணும். तो इसलिए हमको कर्म के ऊपर विशेष अटेंशन, அதனால கர்மத்தின் மீது மிகவும் அட்டென்ஷன் வைக்கணும். 63 जन्मों का हिसाब किताब हमको चुकतू करना है। 63 பிறவிகளுடைய கணக்கு வழக்கை இப்பொழுது முடிக்கணும். इसलिए हम देखते हैं ना, इस जन्म में कई बातें आती हैं हिसाब किताब चुकतू करने। நிறைய விஷயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் 63 பிறவியுடைய கணக்கு தீர்க்கிறதுக்கு தான் நமக்கு வந்திருக்குது. तो कर्मों की गुह्य गति को जान करके कर्म के ऊपर विशेष अटेंशन। கர்மத்தினுடைய ஆழமான ரகசியங்களை புரிந்து கொண்டு கர்மத்தின் மீது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். और चौथी बात है, बाबा क्यों बार बार आजकल हम लोगों को बताते हैं कि साइलेंस शक्ति को अपनाओ। நாலாவது விஷயம், பாபா அடிக்கடி சைலன்ஸ் பவரை உங்களுடையதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். சைலன்ஸ் क्योंकि பவர். हमको सूक्ष्म वतन में जाके फिर सूक्ष्म वतन से शांति धाम जाना है। ஏன்னா முதல்ல நம்ம சூட்சுமதனம் போகணும், அதற்கு பிறகுதான் அங்கிருந்து சாந்தி தான் போகணும். तो शांति दोनों जगह पर है। ரெண்டு இடத்துலயும் சாந்தி இருக்குது. तो इसलिए इस स्थूल दुनिया में रहते हुए जितना हो सके शांति की शक्ति को जमा करना है। அதனால எவ்வளவு முடியுமோ இந்த ஸ்தூல வதனத்துல இருந்து கொண்டே எவ்வளவு சாந்தியினுடைய சக்தியை நமக்குள்ள சேமிக்க முடியுமோ சேமித்துக் கொள்ளணும். क्योंकि ये टॉक की दुनिया है, இது பேசக்கூடிய உலகம், டாக்கி வேர்ல்டு. सूक्ष्म वतन मूवी दुनिया है, சூட்சுமதனம் மூவி வேர்ல்டு. और वो है साइलेंस। சைலன்ஸ் ஹோம் परमधाम। तो जितना जितना अभी हम अभ्यास करेंगे साइलेंस में जाने का, उतना सहज हम रिटर्न जर्नी कर सकते हैं। எவ்வளவு சைலன்ஸ் சக்தி இப்போ நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா ரிட்டர்ன் வீட்டுக்கு போறது எளிதாகி விடும், நமக்கு ஈஸி ஆயிடும். क्योंकि साइलेंस के बिना हम वापस घर नहीं जा सकते। சைலன்ஸ் பவர் இல்லாம வாபஸ் வீட்டுக்கு போக முடியாது. और पांचवी बात है, देखो कहाँ भी आप जाते हो ना जर्नी, आप अपनी सामान को पैकअप करना चाहते हो, सूटकेस में डालते जाते हो, ये भी यहाँ ले जाना, वो भी मधुबन जाते ये भी ले जाना है, हाँ पैकअप करते हो ना। எங்கேயாவது பயணம் போகிறோம், டூர் போகிறோம்னா, மதுபனிலாம் போகிறோம்னா போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? அப்படியே போகிறது இல்லை, என்னென்ன சாமான்கள் தேவையோ அதெல்லாம் பேக்கப் பண்ணுறோம் சூட்கேஸில். रिटर्न जर्नी के लिए पावर टू पैकअप बहुत जरूरी है। ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்போதும் பெட்டி படிக்க ரெடியாக வைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும். क्योंकि एक सेकंड की बात होंगी, ஏன்னா ஒரு செகண்ட்ல ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடும். एक सेकंड में
बाबा ने कहा ना अभी 2 विसल तो बच चुका है, अभी तीसरी विसल बजना है। பாபா சொல்றார் 2 விசில் அடிக்கப்பட்டு விட்டது, 3ஆவது விசில் அடிக்க போகுது. आप लोग आने के पहले ही 2 विसल बच चुका है। பாபாட்ட நம்ம வரதுக்கு முன்னாடியே 2 விசில் அடிக்கப்பட்டு விட்டது. जैसे स्टेशन में ट्रेन में जाते हैं ना, पहले बिल बजता है पैसेंजर्स को सुनाने के लिए कि आपका ट्रेन पट्टे पर आ गई है। இப்போ ஸ்டேஷனில் போகிறோம், ஸ்டேஷனில் ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்த உடனே முதல்ல மணி அடிப்பாங்க. और दूसरी बेल बजती है, सभी अपने अपने सीट पर सेट हो जाओ, बैठ ரெண்டாவது जाओ। பெல்லு, எல்லாரும் உங்கள் இடத்துல உட்காந்துக்குங்க. और तीसरी बजेगा तो ट्रेन छूटी। மூன்றாவது விசில் அடித்த உடனே ட்ரெயின் கிளம்பிடும். अगर आप अभी पकोड़ा चाय पीते रहेंगे तो நீங்கள் கீழே இறங்கி பக்கோடா டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ட்ரெயின் நிற்குமா உங்களுக்காக? आपके लिए ट्रेन नहीं रुकेगा, ட்ரெயின் நிற்காது, ट्रेन तो गई। ட்ரெயின் கிளம்பிடும். तो अभी 2 विसल बच चुका है। 2 விசில் அடிக்கப்பட்டு விட்டது. जब बाबा अव्यक्त हुए फर्स्ट विसल, பாபா அவேக்ட் ஆனார் ஃபர்ஸ்ட் விசில். सेकंड विसल मम्मा अव्यक्त हुए, மம்மா சரீரம் விட்டாங்க, செகண்ட் अभी விசில். बस लास्ट वन वापस घर। லாஸ்ட் வாபஸ் வீட்டுக்கு போகணும், 3ஆவது விசில். अभी हमको एवर रेडी, அதனால நம்ம இப்பொழுதுமே எவர் ரெடியா आप இருக்கணும். लोग एवर रेडी है? நீங்க எல்லாரும் எவர் ரெடியா இருக்கீங்களா? आपका बैगेज सारा पैक है? உங்களுடைய பெட்டி படிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? बैगेज भी पैक है? பேக்கேஜ் கூட பேக் பண்ணிட்டீங்களா? अभी पैकिंग ही चालू नहीं किया இன்னும் பேக்கிங்கே ஆரம்பிக்கல. तो कैसे जाएंगे? எப்படி போக முடியும்? पेटी में क्या क्या डालना है? பெட்டியில என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டீங்களா? यात्रा पर जाते हैं तो सोच समझ करके पेटी में डालते हैं ना कि क्या क्या ले जाना है। பயணம் போகும்போது கூட பெட்டியில என்னென்ன போடணும் யோசிச்சு तो வச்சு எடுத்து போடுவீங்க. परंदाम जाने के लिए पेटी में क्या क्या डालेंगे? அப்ப பரந்தாம் போகணும்னா பெட்டியில என்னென்ன போட போறீங்க? क्या क्या ले जाएंगे? என்ன கொண்டுட்டு போவீங்க? अच्छे कर्मों का गाथा, पवित्रता की शक्ति, शांति की शक्ति, நல்ல கர்மம், பவித்திரதாவுடைய சக்தி, சாந்தியினுடைய சக்தி எல்லாம் பேக் பண்ணணும். तो जितना हम अपने अंदर संक्षिप्त करने का शक्ति को धारण करेंगे उतना एवर रेडी रहेंगे। எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தயாரி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயணமும் எளிதாக அமையும். तो संक्षिप्त यानी बैकअप करने का मतलब क्या है? பேக்கப் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? 3 अर्थ है उसका। 3 பொருள் இருக்குது, 3 மீனிங் இருக்குது. तो सबसे पहले पास्ट की बातों को 1 सेकंड में फुल स्टॉप लगाना, ये है बैकअप पावर। பேக்கப் பவர்ல ஃபாஸ்ட் நடந்த விஷயங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முதலாவது பேக்கிங். क्योंकि वो वापस तो आएगा ही नहीं। அந்த கடந்து போனது திரும்ப வரப்போறது இல்லை. तो बिस्रा आपने रोल कर दिया, ओम शांति फिनिश। அவங்க ரோலை நடிச்சிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு பார்ட்டு. तो सेकंड में फुल स्टॉप, ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். दूसरा पैकअप मीन्स राई को पहाड़ नहीं बनाना, पहाड़ को राई बनाना। அடுத்த 2வது பேக்கப் என்ன தெரியுமா? கடுக மலையாக்க கூடாது, மலையை கடுகாக்கணும். छोटी सी बात को बड़ी करना சின்ன விஷயத்தை பெரிசாக ஆக்குவது ये என்றால் बैकअप पावर नहीं है। இது பேக்கப் பவர் கிடையாது. बड़ी को छोटी करना பெருசா சின்னதாக்கணும், அதுதான் जैसे பேக்கப். कि हुआ ही नहीं। அது நடக்கவே இல்லை, அப்படி இருக்கணும். और तीसरी बात है 3வது விஷயம், विस्तार को सार में परिवर्तन करना। விஸ்தாரமா இருக்கத சாராம்சத்துல கொண்டு வரணும். किसी में आदत होती है, छोटी बात होती है उसको बहुत बड़ी 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 करके बताना। சின்ன விஷயத்தை பெரிய 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 கதைகளாக சொல்லுவாங்க. तो ये भी देखवारी दादी जानकी ने कहा தாதி சாணக்கி कि சொன்னாங்க, ये भी एक प्रकार की झूठ है। இது கூட छोटी बात को बड़ी करके एग्जैजुरेट करके बताना ये मनमत भी है और झूठा भी है। சின்னதை பெருசுபடுத்தி பேசு என்பது கூட பொய் சொல்ற மாதிரி மன்மத்து. तो इसलिए हमको 3 बातें याद रखना है। 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். घर जाने के लिए
पैकअप पावर को धारण करने के लिए, एवर रेडी रहने के लिए 3 बातें। பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு எவரடியாக இருக்கிறதுக்கு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். सेकंड में फुल स्टॉप, செகண்டில் ஃபுல் ஸ்டாப், विस्तार को सार में बदलना, விஸ்தாரத்தை சாராசத்தில் கொண்டு வரணும், पहाड़ को राई बनाना। மலையை கடுகாக்கிடணும். बस फिर आपको एनर्जी इकट्ठा हो जाएंगी, आप 1 सेकंड में उठ सकते हैं। எனர்ஜி உங்களுக்குள்ள சேமிப்பாயிடும், ஒரு செகண்டில் பறந்துடும் ஆத்மா. क्योंकि बाबा ने बता दिया है, बाबा சொல்லியிருக்கிறார், रिटर्न जर्नी कभी भी हो सकता है, ரிட்டர்ன் ஜேர்னி எப்பனாலும் ஏற்படலாம், सडनली हो सकता है। திடீர்னு ஏற்படலாம். आपको पहले नोटिफिकेशन नहीं दिया जाएगा, முன்னுக்கூட்டியே நோட்டீஸ்லாம் உங்களுக்கு வராது. तो इसलिए हमको हर समय तैयार रहना है। அதனால ஒவ்வொரு நேரமும் நம்ம தயாரா இருக்கணும். हाँ, तो इसलिए बाबा ने कहा ना कि सेकेंड में फुल स्टॉप लगाने का तरीका है, செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான सब மெத்தட் कुछ अच्छा, என்ன நடந்தாலும் நல்லதுதான். अभी तक जो हुआ है अच्छा, இதுவரை நடந்ததெல்லாம் நல்லதுதான், अभी जो हो रहा है अच्छा, நடக்கிறதும் நல்லதுதான், जो कल होने वाला है अच्छे थे अच्छा। நாளையிலிருந்து நடக்க போறது எல்லாமே நல்லதான் நடக்க जब போகுது. अच्छा 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 तो फुल स्टॉप इजी है। யாரு நல்லது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பது எளிது. और दूसरा बाबा ने ये भी समझा दिया है कि कल्याणकारी संगम युग है, அதுவும் சொல்லியிருக்கிறார் பாபா. आप कल्याणकारी है तो हर बात में कल्याण है। சங்கம யுகமே கல்யாணக்காரி யுகம், பாபா கல்யாணக்காரி. அதனால என்ன நடந்தாலும் கல்யாணம் தான், तो மங்களம் தான். कल्याण ही कल्याण है, तो क्या हमको क्वेश्चन मार्क ही नहीं எல்லாமே மங்களம் என்றால் கொஸ்டினே வராது. या? तो ऐसी अगर हम पैकअप करने की शक्ति को धारण करेंगे तो हमारा सूटकेस भी तैयार रहेगा, बिस्तरा भी तैयार रहेगा, तो हम एवर रेडी होकर के उठ सकते हैं। இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தாரணை பண்ணணும்னா நம்ம பெட்டி ரெடி ஆயிரும், என்ன கொண்டு போகணுமோ அதையும் ரெடி பண்ணிடுவோம், ஈஸியாக போயிடலாம். और दूसरा, अगर हमको वैसे तो सबको घर जाना ही है, ஆனால் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் தானே. मगर बाबा के साथ साथ जाना तो क्या करना पड़ेगा? ஆனால் முக்கியமான விஷயம், வீட்டுக்கு எல்லாரும் போவோம், பாபா கூட கூடவே போகணும். आपकी क्या दिल है प्रोग्राम में? என்ன बाबा நினைக்கிறீங்க? के साथ साथी होके जाना है या बाराती में जाना है? என்ன உங்க ப்ரோக்ராம், உங்க இஷ்டம், எப்படி பாபா கூட கூட போகணுமா இல்லை கொஞ்ச நாளுக்கு போன பிறகு பின்னாடி போகலாமா? सजनी होकर के जाना है ना। மணப்பெண்ணாகி மணமகனோடு போகணும் தானே. तो अभी हमको बाबा का हाथ और साथ पकड़ के रखना है। பாபாவுடைய கையை கூடவே வச்சுக்கிட்டே போகணும். अगर हम सदा बाबा के हाथ पकड़ के रहेंगे और साथ चलते रहेंगे तो जब समय आएगा तो बाबा के साथ उड़ जाएंगे। அதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்றாங்க, எப்போதுமே பாபா கையை பிடிச்சுக்கிட்டே இருங்க, எந்நேரமும் எப்போ போகணுமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கையோட போயிடும். साथ क्या है और हाथ क्या है? அப்போ பாபா கூடவே என்றால் என்ன, பாபாவுடைய கை என்றால் बाबा என்ன? तो निराकार है, சிவ பாபா நிராகார், கை கிடையாது, उसको तो हाथ तो है नहीं। கையே கிடையாது. तो हाथ माना श्रीमत। பாபாவுடைய கை என்றால் என்ன, ஸ்ரீமத், அவர் தரக்கூடிய तो ஸ்ரீமத். जो बच्चे आज्ञाकारी श्रीमत के अनुसार चलते हैं वो जैसे कि बाबा का हाथ पकड़ के रखा है। பாபாவுடைய கட்டளைப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம், எப்போதும் ஒரு கை பாபாவுடைய கையோடவே तो இருக்குன்னு वो அர்த்தம். बाबा के साथ ही जाएंगे। பாபா கூடவே தான் போவாங்க அவங்க. और साथ कौन सा है? बुद्धि का साथ। கூடவேன்னா என்ன அர்த்தம், புத்தியினுடைய கூடவே இருத்தல். तो बुद्धि में और कोई नहीं आवे, புத்தியில வேற யாரும் வரக்கூடாது. तो ये हमको बार बार चेक करना है। இதை அடிக்கடி செக் பண்ணணும். समझो आप योग में बैठे हो, बाबा के बदले कोई एक व्यक्ति आ जाता है बीच में, பாபாவை நினைவில் உட்கார்ந்துருக்குறோம், பாபாவை தவிர வேற யாராவது ஒருத்தர் நினைவில் வந்துட்டாருனாக்க तो माना उस व्यक्ति से आपका बाबा से ज्यादा प्यार है। அப்போ அந்த மனுஷன் மேல பாபாவோட அதிகமா உங்களுக்கு அன்பு இருக்கு, அப்படித்தானே? इसलिए वो व्यक्ति को हिम्मत है हम और बीच में आने का।
பாபாவுக்கும் நமக்கு இடையில அந்த ஆத்மா வருதுன்னா பார்த்துக்குங்க, அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இடையில வருது. इसलिए बाबा कहते ना कि अव्यभिचारी प्यार चाहिए, अव्यभिचारी याद चाहिए. அதனாலதான் பாபா சொல்றாரு, வேற யார்கிட்டும் நம்ம அன்பு இருக்கக்கூடாது, வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. அவிபச்சார நினைவு, அவிபச்சார அன்பு ஒரு தட்டதான் இருக்கணும். बहुत काल से ये अभ्यास चाहिए, एक बाबा दूसरा न कोई. பல காலம் இந்த பயிற்சி செய்யணும், எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை. अगर कोई व्यक्ति है, कोई वस्तु है, कोई स्थान है अट्रैक्ट करता है तो अंत मते सो गति. ஏதாவது பொருளோ மனிதர்களோ இடமோ நம்ம மனசை புத்தி அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா கடைசியில நம்ம இந்த நிலையை அடைய முடியாது. चलो भाई, दुनिया का अंत कभी भी हो, हमको क्या पता इस शरीर का अंत कब होगा. உலகத்திற்கு கடைசி எப்பனாலும் வந்துட்டு போட்டோம், ஆனா இந்த உடலுக்கு எனக்கு கடைசி நாள் என்னைக்கு? आपको कोई बताया है कौन सा डेट? யாருக்கா டேட் தெரியுமா, டைம் தெரியுமா? किसी को पता नहीं. யாருக்கும் தெரியாது. तो इसके लिए हमको तो सदा एवर रेडी रहना है. அதனால எப்போதுமே எவரடியா இருக்கணும், ஆல்வேஸ் எவரடி. हाँ, बाबा ने एक स्लोगन दे दिया, आज भी बाबा ने याद दिलाया था. हाँ, जो कल करना है वो आज करना है, जो आज करना है अभी करना है, अभी नहीं तो कभी नहीं. என்ன சொல்லியிருக்காரு பாபா ஸ்லோகனு? என்ன பண்ணணுமோ அதை நாளைக்கு இல்லை இன்னைக்கே பண்ணணும், இன்னைக்கு மட்டும் இல்லை இப்பவே பண்ணணும். நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. आपके स्वास्थ्य पर क्या भरोसा है? என்னைக்கு நம்ம சரீரோட என்ன நம்பிக்கை இருக்குது? कल आप उठेंगे नहीं, आज रात को सो गए ராத்திரி படுத்தவங்க காலையில் எழுந்திருப்போமா? तो हमारी संकल्प ही रह गया, நம்முடைய சங்கல்பமே நின்று போகும். तो इसलिए बाबा कहते हैं कि शुभ कार्य में कभी देरी नहीं करना है, कल नहीं बोलना है. சுப காரியம் பண்ணணுமா அதை தள்ளி வைக்காதீங்க, போஸ்ட்போன் பண்ணாங்க, இப்பவே நான் செஞ்சுடுவேன். तो आपको उसका प्रारब्ध मिल जाएगा. அதனுடைய பிராப்திய பிராரப்தத்தை நீங்க அடையலாம். और मम्मा का क्या स्लोगन था इसके बारे में? மம்மா என்ன ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துல? हर श्वास को अंतिम श्वास समझो. ஒவ்வொரு சுவாசம் விடும்போதும் இந்த சுவாசம் என்னுடைய கடைசி तो சுவாசம். श्वास ओ श्वास बाबा याद रहेगा. ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா நினைவு இருக்கணும். क्योंकि हमको पता नहीं कौन सा अंतिम श्वास है. நமக்கு தெரியாது இதுதான் கடைசி மூச்சா, கன்ஃபார்மா தெரியாது. अंत मते सो गते. அந்த நிலை எப்படி இருக்குதோ அப்படிதான் கடைசி நிலை பொறுத்து அடுத்த நிலை நமக்கு அமையும். इतना अटेंशन हमको अपने ऊपर चाहिए वर्तमान समय. இந்த சமயத்துல நமக்கு இவ்வளவு கவனம் நம்ம மேல நமக்கு இருக்கணும். क्योंकि हमको जैसा कर्म हम करेंगे, हमको देखकर दूसरे भी करेंगे. இது எப்படி ஸ்லோகன் இருக்கு, நாம என்ன கர்மம் செய்வோமோ அதை பற்றி பிறர் பின்பற்றுவார்கள். तो जैसे दीदी मनमोहिनी थी ना, तो उनके मन में यही धुन लगी रहती थी, अब घर जाना है, अब घर जाना है. தீதி மன்மோகினி இருந்தாங்க, மனசுல எப்போதுமே ஒரே ஸ்லோகன் தான், இப்ப வீடு திரும்பணும், இப்ப வீடு திரும்பணும், இப்ப வீடு திரும்பணும். तो हमको भी यही धुन लगी रहे, இதே ஸ்லோகன் நம்ம மனசுலயும் பாடிக்கிட்டே இருக்கணும். बाबा बुला रहे हैं, हमको घर जाना है. பாபா கூப்பிடுறாரு, நான் வீட்டுக்கு तो போகணும். यहाँ से हमारी बुद्धि रूपी लंगड़ उठ गई. இங்கேருந்து நம்ம புத்தி என்ற அந்த நங்கூரத்தை தூக்கிடணும். यहाँ रहते हुए भी जैसे कि उपराम, இங்க இருந்தும் கூட நம்ம உயர்ந்த ஸ்திதிலேயே நம்ம घर जाने के लिए उपराम स्थिति चाहिए. வீட்டுக்கு போகணும்னா எப்போதுமே அந்த டிட்டாச் விலகிய நிலையிலே எப்பொழுதும் அபியாசம் उपराम माना आवाज से परे. சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட நிலைக்கு तो போயிடணும். बहुत समय से जिसका आवाज से परे रहने का अभ्यास होगा, वो सहज ही आवाज के परे दुनिया में जा सकते. எப்போதும் சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட நிலையை அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் ஈஸியா சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போய் சேர முடியும். क्या पसंद है? உங்களுக்கு எது விருப்பம்? आवाज में आना पसंद है या आवाज से परे जाना? சப்தத்துல வர்றது பிடிக்குதா, சப்தத்தை அப்பாற்பட்டு போறது பிடிக்குதா, என்ன விருப்பம்? परंतु सहज कौन सा है? சகஜம் எது? சத்தத்துல இருப்பதா விலகி போவதா? आज से लेकर ये प्रैक्टिस करो. இன்னிலிருந்து இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க.
आवाज में आने के पहले சப்தத்துல வர்றதுக்கு முன்னாடியே आवाज से परे की स्थिति में स्थित हो जाओ, சப்தத்திலிருந்து கடந்த நிலை ஸ்திதியை அபியாசம் பண்ணிட்டு அப்புறம் फिर சப்தத்துக்கு आवाज में आओ। பிறகு சப்தத்துல வாங்கும். तो आपका आवाज आवाज नहीं लगेगा, உங்களுடைய பேச்சு சப்தங்கள் சப்தமாக இருக்காது. आपका आवाज दूसरों को आवाज से परे ले जाएगा। நம்முடைய சொற்கள் பிறரையும் சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டுட்டு போகும். जैसे बाप दादा आते हैं ना अभी, பாப்தாதா வரார் இல்லையா? तो भले बाप दादा शब्दों में आते हैं, आवाज में आते हैं, परंतु उनका आवाज हमको आवाज से परे का अनुभव कराता है। பாப்தாதாவுடைய சப்தத்தை கேட்டிருக்கீங்கல்ல? அவர் பேசும்போது நமக்கு சப்தம் கேட்கறதா தெரியல, சப்தத்துக்கு அப்பால் நம்மளை கூட்டிட்டு போறாரு, அந்த மாதிரி அனுபவம் இருக்குது. तो अभी घर जाने का टाइम है, वो कैसे लोगों को पता चले? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப வீட்டுக்கு போகக்கூடிய டைம் வந்தாச்சுன்னு எப்படி அவங்களுக்கு உணர்வு हमारे ஏற்படும்? अंदर कम बोलने का, धीरे बोलने का, मीठा बोलने का अभ्यास। இதற்கு நமக்குள்ள குறைவா பேசுறது, மெதுவா பேசுறது, இனிமையா பேசுறது, இந்த அனுபவத்தை கொண்டுட்டு வரணும். साइलेंस में रहने का, சைலன்ஸ்ல இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும். क्योंकि साइलेंस की शक्ति के आधार से ही हमारा योग बल बढ़ेगा। சைலன்ஸ் பவர்னுடைய ஆதாரத்துல நம்முடைய யோகமும் அதிகரிக்கும். तो इसलिए जितना आवाज में कम आएंगे उतनी आपकी आवाज में शक्ति बढ़ेगा। எவ்வளவு சப்தத்துல குறைவா நம்ம வர்றோமோ அப்பதான் நம்ம சப்தத்துக்கும் பவர் அதிகரிக்கும். खास करके सवेरे முக்கியமா காலையில 4 से 8 तक, 4 லேருந்து 8 மணி வரைக்கும் उस समय कोई आवाज में आने की जरूरत ही नहीं। அந்த நேரத்துல நம்ம பேசுறதுக்கு அவசியமே இல்லையே. तो कल से लेकर ये अभ्यास करो, நாளையிலேருந்து இந்த அபியாசம் பண்ணலாமா? 4 से 8 तक हम आवाज से परे रहने की स्थिति में रहें। 4 லேருந்து 8 மணி வரைக்கும் சப்தத்துக்கு கடந்த நிலையை அபியாசம் பண்ணுவோம். मुरली के बाद ही हमको मुख से बोलना है, முரளி கேட்ட பிறகுதான் நம்ம வாயை திறக்கணும். और आवाज में आए तो भी बहुत सॉफ्ट वॉइस। வார்த்தைகள்ல பேசும்போது கூட சாஃப்டா பேசணும். एक बारी एक विदेशी हमसे पूछा, भारत में जब आपस में बात करते हैं ना भाई बहने, इतना जोर से बोलते हैं। तो एक बार एक विदेशी भाई ने मेरे से पूछा, ये क्यों झगड़ा कर रहे हैं आपस में? வெளிநாட்டுக்காரர் ஃபாரினர் வந்து தீதிட்டு கேட்டிருக்கிறாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க இந்தியன்ஸ். அவங்க சொல்றாங்க, கேட்குறாங்களா, தீதி என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? பேசிட்டு தான் இருக்கிறாங்க. इतना जोर से बोल रहे थे आपस में, ऐसे लगता था कि झगड़ा कर रहे। அவ்வளவு சத்தம் போட்டு பேசுறாங்க, சண்டை போடுறது மாதிரி சத்தம் வருது. அதுல तो हमको इतना जोर से बोलने की जरूरत ही नहीं, இவ்வளவு சத்தத்துல வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. उतना ही बोलना है आवाज जो उसको सुनाई देवी। அப்படி பேசணும். எதிரில் இருக்கவங்க 2 பேரும் தான் அதை காதுல क्योंकि வாங்கி. अगर हम बहुत जोर से बोलेंगे ना तो सबका ध्यान मेरे ऊपर आएगा, वो भी कर्मों का हिसाब किताब बनता। கர்ம கணக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், எத்தனை பேர் பார்ப்பாங்க, அத்தனை பேருடைய கவனம் நம்ம மேல வந்துட்டுனா கர்ம கணக்கு ஏறிடும். बात मैं बोल रही हूँ उनको और सारी दुनिया सुन रही। முக்கியமா விஷயம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், 2 பேர் தான் பேசிட்டு இருக்கோம், ஆனா முழு உலகமும் கேட்குது. तो हम क्यों बोझ चढ़ावे? இப்படி நம்ம பேசி நம்முடைய சுமையை ஏன் அதிகரிக்கணும்? तो इसलिए सूक्ष्म वतन भी सूक्ष्म वतन भी आवाज से परे दुनिया है, और स्थूल मूल वतन भी आवाज से परे दुनिया है। சூட்சும வதனம் கூட சப்தத்துக்கு அப்பாற்பட்டது, மூலவதனம் பரந்தாமமும் சப்தத்திற்கு तो அப்பாற்பட்டது. तैयारी चालू कर दो। போதுக்கு நம்ம தயாராகும். तो 5 बातें याद रखो। 5 விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. रिटर्न देने के लिए 5 बातें, ரிட்டர்ன் பண்றதுக்கு 5 और விஷயம், रिटर्न जर्नी के लिए 5 बातें। ரிட்டர்ன் ஜேர்னிக்கும் 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. तो ये अगर पुरुषार्थ इस प्रकार से हम करेंगे तो ऑटोमेटिकली हम तीव्र पुरुषार्थी बन करके समय के पहले
अपने मंजिल पर पहुंच जाए। இந்த மாதிரி நம்ம தீவிர முயற்சி செஞ்சோம், எல்லா தயாரியும் பண்ணோம்னா சமயத்துக்கு முன்னாடியே நம்ம சம்பூர்ணமாகி பறந்து போகலாம். क्योंकि समय तो सबको पुरुषार्थ कराएगा। சமயம் நம்மளை முயற்சி செய்ய வைக்கும். बाबा एक बात बताते हैं, बाबा के बच्चे समय के टीचर नहीं बनो। ஒரு பொழுதும் சமயத்தை உங்களுக்கு டீச்சராக ஆக்கிக்க கூடாது. ஏன்னா நீங்க பாபாவுடைய குழந்தைகள். समय तुमको न सिखावे, சமயம் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க समय கூடாது. के पहले तुम तैयार हो जाओ। சமயத்துக்கு முன்னாடியே நீங்க தயாராகி விட வேண்டும். समय की इंतजार करो। சமயம் எப்ப வருது பார்க்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ऐसा नहीं बोलो कि समय आएगा तो हम तैयार हो जाएंगे। சமயம் வந்துட்டா நான் தயாராகிடுவேன் அப்படி சொல்லக்கூடாது. ये सब पुरुषार्थ बहुत काल से चाहिए। இந்த முயற்சி பல காலம் நம்ம செஞ்சிட்டு இருக்கணும். जो पुरुषार्थ हम बहुत काल से करते हैं वो अंत में वही काम में आएगा। பல காலமா எந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் கடைசியில நமக்கு உதவும். तो इसलिए बाबा कहते अभी ऐसे पुरुषार्थी बन जाओ, समय के पहले मंजिल पर पहुंच जाओ। அப்படிப்பட்ட முயற்சி நீங்க செய்யணும். சமயத்துக்கு முன்பே நீங்கள். तो बाबा हमारे लिए इंतजार कर रहा है, பாபா நமக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். बुला रहे हैं, आओ बच्चे। நம்மளை அழைக்கிறார், வாங்கள் குழந்தைகளே, வாருங்கள் सब குழந்தைகளே. मिलकर के सूक्ष्म वतन से परंदाम चले। எல்லோருமே சூட்சுமவதனம் சென்று அங்கிருந்து பரந்தாமம் போகணும். तो इसलिए ये अगर हमको दृश्य सदैव सामने रहेगा, बाबा की आवाज सुनाई देगा, तो हमारा लगन उस तरफ चला जाएगा। இந்த கவனம் இருந்தா, பாபா கூப்பிடுறது நமக்கு கண் முன்னாடி தெரிஞ்சிருந்தா சீக்கிரமா விரைவா நம்ம முயற்சி செஞ்சு பறந்து तो हम போகலாம். सब मिलकर के इस बारी जब बाबा आएंगे 16 तारीख को, कि बाबा को रिटर्न देने का सौगात बाबा को देंगे और रिटर्न जर्नी की तैयारी भी बाबा को सुनाएंगे। இப்போ 16ஆம் தேதி வராரு பாபா, 16th February வராரு. பாப்தாதாக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் ரிட்டர்ன் ஜேர்னி போகிறதுக்கும் நம்ம பாபாட்ட கொடுக்கணும் நம்முடைய बाबा को सौगात। அதுதான் பாபாக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, பிரைஸ். और तो कोई सौगात नहीं मांगते, பாபா நம்மகிட்ட எந்த பிரைஸும் எதிர்பார்க்கல. बाबा तो इतना ही मांगते, तुम मेरे समान बन जाओ, मेरे साथ घर चल। என் போல ஆகிடு, என் கூடவே வீட்டுக்கு வா. बाबा का तो प्रॉमिस है, साथ जिएंगी, साथ चलेंगी, साथ मरेंगे। பாபா நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்க கூடவே இருப்போம், உங்க உண்போம் உறங்குவோம், உங்க கூடவே வீட்டுக்கு போகணும். பாபா हमको भी बाबा का साथ देना है। நாமளும் பாபாவுக்கு அவரு சாத்தியம் கொடுக்கறாருன்னா நம்ம சாத்தியம் ஆகணும் அவருக்கு. बाबा का हाथ पकड़ के बाबा के साथ खुशी खुशी से बिना सजा के घर जाएंगे। பாபாவோட கையை பிடிச்சுக்கிட்டு குச்சி குச்சியோட தண்டனை இல்லாம வீட்டுக்கு போகணும். ओके ஓகே. ओम शांति। ஓம் சாந்தி. आप सबसे यहाँ मिलकर के बहुत 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 खुशी हुई। உங்களை நான் சந்திச்சுட்டு ரொம்ப ரொம்ப குஷி அடைகிறேன். इस बारी हमको तमिलनाडु में केरला स्टेट में नए नए स्थान पर जाने का मौका दिया था बाबा ने। இந்த தடவை தமிழ்நாடு ஜோன் கேரளால அதிகப்படியான நாட்கள் பாபா குழந்தைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை பாபா கொடுத்தாரு. बहुत उमंग उत्साह से सेवा कर रहे हैं, यूनिटी कोऑपरेशन प्यार से। எல்லாரும் உமங்க உற்சாகத்தோட யூனிட்டியோட அன்போட சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ये तमिलनाडु की विशेषता है। இது தமிழ்நாட்டினுடைய விசேஷத்தா, யூனிட்டி. கிளாப் பண்ணலாம். अनेक सेवा केंद्र होते हुए भी एक होकर के रोजी बहन लक्ष्मी बहन की पालना प्रैक्टिकली आप दिखा रहे हो, इसलिए वो भी आत्माएं खुश हो रहे हैं। இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை சென்டர் வளர்ந்தாச்சு, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் யூனிட்டியோட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரோசி பெஞ்சி லட்சுமிஜிகள் செஞ்ச தப பலனை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கீங்க யூனிட்டியா இருந்து. भविष्य में भी सभी मिलकर के एकता से बाबा की सेवा करते हुए बाबा का नाम रोशन करें। இதே போல எதிர்காலத்திலும் யூனிட்டியா ஒற்றுமையா இருந்து பாபாவுடைய சேவை செஞ்சு பாபாவை நீங்க பிரத்யட்சம் பண்ணணும்.
ओके, ओम ओम शांति। शांति, ओम शांति। सब सेवाओं के लिए आप सबको बहुत बहुत बधाइया हो, बधाइया हो, बधाइया। எல்லோரும் நல்ல சேவை செய்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளவு நேரம் நமக்கு தீதி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நமக்கு தெரில. 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுது. இவ்வளவு அழகாக நமக்கு ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தில்சே பை ஹார்ட் எல்லோரும் ஒரு கையை அசைச்சு தீதி बहुत बहुत शुक्रिया, थैंक यू. हर शिव की